போர் விமானங்கள்லாம் நியூட்டனுடைய 3வது விதிப்படி தான் செயல்படுது. இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த ஃபேன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அதாவது ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 3000 தடவை வந்து சுழலும். அப்படி சுழலக்குள்ள அதிகப்படியான காற்ற வந்து உள்ள சக் பண்ணி இழுக்கும். அந்த இழுக்கப்பட்ட காற்று கம்ப்ரஸ் பண்ணப்படும். கம்ப்ரசர் வழியா அதாவது அழுத்தப்படும் இந்த காற்று. இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்ட காற்று வந்து எரிபொருள் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லும். இந்த எரிபொருள் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்ட காற்று வெப்ப காற்றாக மாறும். நார்மலா இருக்கக்கூடிய காற்றுல இருக்கிற அந்த மாலிக்யூலுடைய மூவ்மெண்ட் வந்து வெப்ப காற்றுல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வெப்ப காற்றாக மாறி வெளியில இருக்கக்கூடிய அந்த பின்புறத்துல இருக்கக்கூடிய அந்த டர்பைன் ஃபேன் வழியா வெளியில வரும். வெளியில வரக்குள்ள அந்த ஃபேன் ஒரு நிமிஷத்துக்கு 10,000 தடவைக்கு மேல வந்து சுழலும். சுழன்று காற்றை வந்து வெளியில எடுத்தும் அதிக அளவுக்கு காற்று அதற்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து இந்த போர் விமானங்கள வந்து உந்தி தள்ளும். இப்படிதான் போர் விமானங்கள் வந்து செயல்படுது. இதுல என்ன பிரச்சனையா இருக்குன்னா, நான் சொன்ன மாரி இந்த ஃபேன்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 3000 தடவை, 10,000 தடவைலாம் சுற்றுனா, அதுக்கு ஏத்தவாறு உலோகங்கள் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல், இந்த இன்ஜினுடைய கோர்ல இந்த வெப்ப காற்றா மாற்றும் பொழுது, கிட்டத்தட்ட 2000°C அளவுக்கு வந்து வெப்பம் உருவாகும். இந்த அளவுக்கு வெப்பத்த வந்து எதனாலயும் வந்து எந்த உலோகத்தினாலயும் தாங்க முடியாது. ரொம்ப கனமான இரும்பு கூட 1500°C வரைக்கும் தான் வந்து வெப்பத்த தாங்கும். அதுக்கு மேல உருக ஆரம்பிச்சிடும். அப்படிங்க போகும்பொழுது, இதற்கு வந்து ஒரு தனியான உலோகமா இல்லாம 2, 3 உலோகத்தோடைய கலவை, அதாவது கூட்டு உலோகமா இருக்கிறது வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. அப்போல எந்த உலோகத்தோடைய கலவை வந்து இந்த வெப்பத்த வந்து தாங்கக்கூடியது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. இதில தான் மிகுந்த எல்லா நாடுகளுமே மிகுந்த அளவு சிக்கல வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஆனா மற்ற 4 நாடுகள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து என்ன உலோகம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா, எந்த நாடுகளுமே இந்த 4 நாடுகளுமே என்ன மாதிரியான உலோகத்த யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான டெக்னாலஜிய யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இன்ஜின் வேணும்னா அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்த பத்தி சொல்லவே மாட்டாங்க. இந்தியாவினுடைய ரொம்ப நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுமே என்ன மாதிரியான உலோகத்த வந்து யூஸ் பண்றாங்க, அதுல என்ன டெக்னாலஜிய யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, இந்த 4 நாடுகள் உலக அளவுல அவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணத்துல ஒண்ணாவும், இந்த வந்து இன்ஜின்ஸ் இருக்கு. இத வந்து மற்ற நாடுகள் கத்துக்கிறத வந்து விடமாட்டாங்க. ஏன்னா, எந்த நேரத்துல வேணாலும், எந்த நாடு வேணாலும் அவர்களுடைய அ எதிரியாக மாறலாம். அந்த நாடுகள சார்ந்து தான் மற்ற நாடுகள் இருக்கணும் அப்படின்னும் நினைப்பாங்க. இதனால தான் யாருமே சொல்ல மாட்டாங்க. இத கண்டுபிடிக்க தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது.